ராமேஸ்வரம் அதே மாதிரி கும்பகோணம் சைட்லாம் வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பாக வந்து அந்த நவகிரகத்துக்கும் சரி, இப்போ இவங்க வந்து ராமேஸ்வரம் அது மாதிரி வந்து வேற எந்தெந்த ஊருக்கு தமிழ்நாடு அரசோட தமிழ்நாடு கவர்மெண்ட் பேர் போக்குவரத்தோட டைப் எங்களை பொறுத்தளவில் புரட்டாசி மாதங்களில் முழுமையாக பெருமாளை தரிசிப்பதற்கு புரட்டாசி மாதத்தில் இது போன்ற ஆன்மீக பயணத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதேபோல் ஆடி மாதங்களில் அம்மனை தரிசிப்பதற்காக இது போன்ற ஆன்மீக பயணங்களை ஏற்படுத்தி இருக்கின்றோம். ஆகவே எங்கெல்லாம் இது போன்ற நிகழ்ச்சிகள் திருவிழாக்கள் தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இன்றைக்கு கூட பார்த்தால் 8ஆம் தேதி மகா சிவராத்திரி. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகுதான் முதல்ல மயிலாப்பூரிலே ஒரு திருக்கோயிலே அந்த மகா சிவராத்திரி தொடங்கி அடுத்த ஆண்டு 5 கோயில் என்று முடிவெடுத்து இந்த ஆண்டு கூடுதலாக 2 கோயில்களை சேர்த்து 8 கோயில்களில் இந்த ஆண்டு 8ஆம் தேதி மகா சிவராத்திரி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கின்றது. நம்முடைய மயிலாப்பூரிலே நானும் அன்பிற்கினிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் அவர்களும் பங்கேற்று அந்த மகா சிவராத்திரி நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறோம். இதுபோல் அனைத்து மதத்தினருடைய நிகழ்ச்சிகளையும் திருவிழாக்களையும் அந்தந்த பக்தர்கள் சிறப்போடு மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்கு நல்லதொரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் ஆன்மீகத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்துகின்றார் என்றால் அது மிகையாகாது. கோயில் சொத்து வந்து மீட்டு வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த அபகரித்து வச்சிருக்கவங்களோட துணையோட அதிகாரிகள் கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்க மேலே என்ன தண்டிப்பு என்ன இருக்கு, இந்த என்ன ஆக்ஷன் எடுத்துருக்கீங்க? தொடர்ந்து எந்த ஒரு இடத்திலும் வந்து அதிகாரிகள் துணை போவார்கள் என்று சொல்ல முடியாது. அப்படி நிச்சயமாக கண்டறியப்பட்டால் நம்முடைய மாண்பு முதலமைச்சரை பொறுத்தளவில் தவறு செய்தவர் யாராக இருந்தாலும் இன்னார் இனியவர் என்று பார்க்க மாட்டார். அது குறித்த நடவடிக்கையை உறுதியாக எடுப்பார். ஆக இந்த ஆக்கிரமிப்புகள் என்பது பல காலமாக இருந்த ஆக்கிரமிப்புகள் இந்த ஆட்சி வந்த பிறகுதான் அதில் முழு கவனம் செலுத்தி இந்த ஆக்கிரமிப்புகளை எடுக்கின்றது. நீங்கள் நிருபர் கூறியதையும் கவனத்தில் வைத்துக்கொண்டு அப்படி யாராவது உடந்தையாக இருந்தால் நிச்சயமாக விசாரித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். ரெவன்யூவில் வருது, ஏன்னா அதிகாரிகள் சப்போர்ட் இல்லாமல் ஒரு விஷயத்தை டாக்குமெண்ட் வந்து இங்கேருந்து கொண்டு போய் மூவ் பண்ண முடியாது. அப்படி சில விஷயங்கள்லாம் வந்து ஏன் ஆன்லைனில் ப்ராசஸ் கொண்டு வர மாட்டீங்க? நம்முடைய அதிகாரிகள் என்று சொல்ல முடியாது. இப்போதுதான் தற்போது நாங்கள் ரேவர் கருவியின் வாயிலாக நிலங்களை அளவிடுகின்ற பணிகளை துவக்கி இருக்கின்றோம். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு மாத்திரம் மயிலாப்பூரிலே 1/10/2021 என்று துவக்கப்பட்ட இந்த பணியானது இன்றைக்கு 1,61,000 ஏக்கருக்கு அளவிடுகின்ற பணிகளை நிறைவு செய்திருக்கின்றது. தொடர்ந்து அனைத்து நிலங்களையும் திருக்கோயிலுக்கு சொந்தமான நிலங்களையும் அளவிடுகின்ற பணி தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. நீங்கள் சொன்னது போல் இந்த பட்டா சிட்டா மாற்றம், தனிநிலையில் ஏற்பட்ட பிழை அல்லது திட்டமிட்டே இந்த நிலத்தை அபகரிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட சூழல் அனைத்தையும் ஆராய்ந்து அது குறித்து தவறுகள் இருந்தால் உரிய புகார் அளித்து நடவடிக்கை எடுக்கப்படும். எங்க அது எல்லாருக்குமே தெரியும், வெளிப்படையாக குறிப்பாக தெரியும். அமைச்சர் வாயால் சொல்றதுக்கு எந்த காலத்திலையும் பயப்பட மாட்டார். மடியில் கனம் இல்லாதனால வழியில் பயம் இல்லை. ஆறுமுகம் என்பவர் தான் இந்த இடத்தை ஆக்கிரமித்து வைத்திருந்தார். அவர் பாரதிய ஜனதாவுடைய தீவிர ஆதரவாளர். இதுபோல் இது மாத்திரமல்ல, நம்முடைய அம்மணியம்மன் கோபுரம் திருவண்ணாமலையிலே அம்மணியம்மாள் என்பவர் யார் என்றால் அந்த கோபுரத்தை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தவர். அங்கேயே தன் வாழ்க்கையை தவக்கோலத்திலிருந்து அந்த கோபுரத்தை அம்மணியம்மாள் கோபுரத்தை சிறிதாக கட்டியவர். அந்த அம்மணியம்மாள் இருக்கின்ற இடத்தையே ஆக்கிரமிப்பு வைத்து கொண்டு சுமார் 10 கிரவுண்டு இடத்தை பல காலமாக அனுபவித்து கொண்டிருந்தார்கள். அந்த இடத்தை மீட்டு இன்றைக்கு அந்த இடத்தில் அழகான ஒரு அம்மணியம்மாளுக்கு ஏற்கனவே இருந்தது போல் அந்த மண்டபத்தை புனரமைத்து பக்தர்கள் வசதிக்காக பார்க்கிங் மற்றும் மண்டபங்களை கட்டுவதற்கு ஏற்பாடு செய்து அகற்றிய போது நீதிமன்றத்திற்கு சென்றிருந்தார்கள். நீதிமன்றத்திலே பல தடைகளை தாண்டி நேற்றைக்கு இறுதி தீர்ப்பாக நம்முடைய மாண்புமை ஹைகோர்ட்டினுடைய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் அந்த அம்மணியம்மாள் கோபுரத்தை இந்து சமய அறநிலையத்துறையில் ஒப்படைத்து அவர்களுடைய மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கின்றார். ஆகவே இதைவிட பெரிய உதாரணங்கள் தேவையில்லை. அதுவும் அபகரித்தவர் யார் என்றால் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர் தான். இதுபோல பட்டியலிட முடியும். இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் எங்கெங்கெல்லாம் நிலங்களை பாரதிய ஜனதா கட்சியினர் அபகரித்து அந்த நிலங்களை மீட்டோம் என்ற வரலாறு எங்களிடம் இருக்கின்றது. ஆகவே இந்த ஆட்சியை பொறுத்தளவில் தவறு செய்தவர் யாராக இருந்தாலும் எப்பேற்பட்ட பதவியில் இருந்தாலும்
அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க இந்த சட்டத்தின் ஆட்சி தயங்காது. உங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிச்சு. ஒருமே தமிழ்நாட்டை புறக்கணிக்காரு, தமிழ்நாட்டை வந்து இவங்க போயிட்டு விட்டுருக்கேன். பிரதமரோட வருகை எப்படி பாக்குறீங்க? நாடாளுமன்ற தேர்தல் பிரதமரோட வருகை எப்படி உங்களுக்கு எது பாக்குறீங்க? சவாலா இருக்கு? அதாவது தமிழக முதல்வர் நேரடியாக சென்று டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்தித்து மழை வெள்ளத்தால் சென்னை நகரம் பெரிதளவு பாதிக்கப்பட்டது, அதற்கான நிதியை ஒதுக்குங்கள், ஏனென்றால் நிவாரணம் தர வேண்டும் என்றார். பார்க்கிறோம் என்றார்கள். அவர்கள் அங்கிருந்து சில அதிகாரிகள் அனுப்பித்து பார்த்தார்கள். சிறப்பாக செய்தீர்கள், மழை வெள்ளத்தில் தமிழ்நாடு சென்னையிலே சிறப்பாக செய்தீர்கள் என்று எங்கள் சான்றிதழ் கொடுத்தார்கள். பிறகு ராஜ்நாத் சிங் வந்தார், பார்த்தார். அப்புறம் நிர்மலாமா இருக்காங்க, அவங்க வந்தாங்க, தேஷா பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனால் எல்லாம் பார்த்துட்டு ஒன்றுமே வெறும் வாயிலே வடை சுட்டு. பிரதமர் 3 முறை வந்தார் சென்னைக்கு, என்ன, ஆனால் பாதிக்கப்பட்ட யாரையும் சந்திக்கவில்லை. அவர் உண்மையிலேயே தமிழ்நாடு நீ பேசுகிறார வெள்ளத்தில் சரியாக செய்யலைன்னு. நீங்கள் என்னத்தை பண்ணீங்க? வந்தீங்கல்ல, ஒரு 4 பேரை கூப்பிட்டு வச்சு, உங்களுக்கு வேண்டிய ஆட்கள் 4 பேரை கூப்பிட்டு வச்சு பார்த்துருக்காங்க, பிரதமர் பார்த்துருக்காம செய்யவில்லை. ஆனால் ஓட்டு தேர்தலுக்காக ஓட்டு கேட்கும்போது வெட்கம் இல்லாமல் என்ன செஞ்சுருக்கோன்னு சொல்லாமல் பேசிட்டு போகிறார். அதே போல் இன்னைக்கு தூத்துக்குடி போனார், தூத்துக்குடி துறைமுகத்துக்கு சென்றார். தூத்துக்குடியிலே பாதிக்கப்பட்டவரை சந்தித்தாரா? இல்லையே. அப்போ என்ன அர்த்தம்? பிரதமருக்கு தமிழ்நாடோ தமிழ்நாட்டு மக்களோ தமிழ் மொழி மீது அக்கறை இல்லை. தமிழ்நாட்டிலிருந்து எவ்வளோ ஓட்டை அவர் கையாளலாம், அதுக்காக தான் வருகிறார் தவிர போலி நாடகம் ஆடுகிறார். அதே பார்த்தீங்கன்றால் தமிழ் பேசுகிறார், திருக்குறள் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? டெலிபிராம்டரில் இந்தியில் எழுதப்பட்ட வாக்கியங்களை படிக்கிறார். அதனால் என்ன தமிழ் மீது பாசமாக இருக்கும்? சமஸ்கிருதத்துக்கு கொடுக்குற நிதியை கூட செம்மொழியான தமிழுக்கு வழங்கவே இல்லை. இதே போங்க கேரளா போவார், அங்கே போய் மலையாளத்தில் பேசுவார். இதே போய் கர்நாடகா போவார், அங்கே கன்னடத்தில் பேசுவார். அதனால அவர் கன்னடர்கள் மீது அன்பும் பாசம் இருக்கிறதா? இல்லை. ஓட்டுக்காக எந்த வேஷமும் போடுவார் மோடி. திருப்தி ஆயிடுச்சா உங்களுக்கு?